தனுஷ் நடித்த 3 படத்தில்தான் இயக்குனராக அடியெடுத்து வைத்தார் ஐஸ்வர்யா தனுஷ். அந்த படம் சுமாரான வெற்றிதான் என்றாலும் அவர் சோர்ந்து விடவில்லை. அதை அடுத்து பெரிய ஹிட் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் கதையை தயார் செய்து ஏஜிஎஸ் பிலிம் தயாரிப்பில் வைராஜாவை படத்தை இயக்கினார். மேலும் இந்த படத்தில் தனுஷ் மற்றும் டாப்சியை கெஸ்ட் ரோலில் நடிக்க வைக்க வேண்டும் என்பது முன்பே திட்டமிட்டிருந்த விஷயம் என்றாலும் பின்னர் அவர்களது கதாபாத்திரத்தை இன்னும் பெரிதுபடுத்தி படத்திற்கு புதிய பலம் சேர்த்துள்ளார். அதேபோல் எஸ்.ஜே. சூர்யா ஆடியிருக்கும் பாடலை பற்றி முதலில் யோசிக்கவே இல்லை. மொத்த காட்சிகளையும் படமாக்கிய பிறகுதான் இப்படி ஒரு பாடல் வைத்தால் என்ன என்ற யோசனை தோன்ற அவரிடம் கேட்டாராம். அவரும் கண்டிப்பாக ஆடுகிறேன் என்று சொன்னதை அடுத்து பிலிம் சிட்டியில் அந்த பாடலை படமாக்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் அடுத்த பட வேலைகளை எப்போது தொடங்குவீர்கள் என்று கேட்டதற்கு, இந்த பட வேலைகளில் இறங்கியதிலிருந்து குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவிட முடியவில்லை. அதனால் கோடை விடுமுறையை அவர்களுடன் ஜாலியாக கழிக்கப் போகிறேன். குழந்தைகள் விரும்பும் வெளிநாடுகளுக்கு டூர் செல்ல போகிறோம். அது முடிந்து வந்த பிறகுதான் அடுத்து எந்த மாதிரியான படம் செய்வது என்பது பற்றி முடிவெடுப்பேன் என்றார் ஐஸ்வர்யா தனுஷ்.